இங்க இருந்து இப்பவே போயிடு. மாப்பிள என்னாச்சு? ஏன் எங்க கிட்ட இத மறைக்கிற? இவங்க கிட்ட எல்லா உண்மையை சொல்லு. இவங்க பொண்ணு என் புருஷன் மேல எவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்காங்கறத சொல்லு. இந்த பேரழிவு மேல ஆசைப்பட்டு ஏன் புருஷன் இவள பலாத்காரம் பண்ண வந்தாருன்னு பொய் சொன்னாலே அத சொல்லு. இப்ப எப்படி எல்லாம் என் புருஷனை மயக்குனா அதுக்கு என்னெல்லாம் செஞ்சா எல்லாத்தையும் சொல்லு அர்ஜுன். மாப்பிள்ளை எல்லாத்தையும் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க. இவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்களே. அத்தை, நான் தான் சொல்றேன்ல, நீங்க வீட்டுக்கு போங்க. இது எங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுவும் பேசாதீங்க. என் பொண்ணு எப்பவுமே அந்த மாதிரி கீழ்த்தரமான விஷயங்களை யோசிக்க கூட மாட்டா. யோசிக்காம என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சிடுவா, அப்படிதானே? இது பாருங்க, நாங்க ஒண்ணு உங்க பொண்ணு மாதிரி இல்ல. எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, சாட்சி இருக்கு. இதுக்கு மேல உன் பொண்ணு இந்த வீட்டுல இருக்க கூடாது. கூட்டிட்டு போயிடு. என்ன ஏன் பொண்ணு வீட்டை விட்டு போக சொல்றியா? ஐயோ, என் பொண்ணு அர்ஜுனோட பாரியா? என் பொண்ணு பியூர் கோல்டு. இவ என்னைக்கும் தப்பான காரியம் பண்ணவே மாட்டா. உன் பொண்ணு இப்படி சொல்றானா உன் மாப்பிள்ளை தப்பான பார்வை பார்த்திருப்பான். அதுதான் நடந்திருக்கும், அதுதான் நடந்திருக்கு. என் பொண்ணு சொக்க தங்கம். இங்க பாரு, வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. நாக்கடைக்கு பேசு. என் வீட்லயே வந்து என் மாப்பிளைய பத்தி ஆத்தாளும் போட்டு தப்பா பேசிட்டு இருக்கீங்களா? பிரிச்சு பேனு பாத்துருவேன். வாய மூடு. இவ என்னோட பொண்ணு. என் பொண்ணுக்கு என் கண்ணு முன்னாடி எந்த அநியாயமும் நடக்க விட மாட்டேன். அர்ஜுன், நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. அர்ஜுன், ஏன் இப்படி வாயை மூடிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு உங்க பொண்ணு திருப்பி கூட்டிட்டு வந்து கொடுத்தால. உங்க குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணி இருக்கா. ஆனா நீங்க உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க என்ன என் பொண்ணை வீட்டை விட்டு அனுப்புறது? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா என் பொண்ணை நானே கூட்டிட்டு போறேன்.